அவங்க அம்மாவோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஆனா அத எப்படி லிங்க் பண்றாங்கன்னா, "எஸ்டர்டே இன் இன்டர்வியூ விஜய் விஷால் செட் ஹிஸ் மாம் இஸ் கிரையிங் டெய்லி பிகாஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி. டுடே தர்ஷிகா ஷேர்ட் ஹர் மாம் ஸ்மைலிங் பிக் இன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. சீரியஸ்லி கேர்ள்." சோ மக்களே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கலன்னா, நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிங்க. இவ வேணும்னே தான் போட்டிருக்கா அப்படின்னு. ஏன் ம். தர்ஷிகா வெளியில வந்து அவங்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க? "எங்க அம்மா உடைஞ்சு போயிட்டாங்க. நான் ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன். ஆனா, எங்க அம்மா அப்படி பண்ணாங்கன்ற எங்க அம்மா உடைஞ்சு போனதுமே என்னால அத தாங்கிக்க முடியலன்னு தான் அவங்களுமே சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே இருக்க காமனான விஷயம் தானே! அப்ப கரெக்ட். வந்து யாராவது பண்ணீங்களா? அப்பயுமே அந்த பொண்ணு மேல ஒரு நெகட்டிவிட்டி தான். என்ன சொல்லிட்டா பாரு, என்ன பண்ணிட்டா பாரு, இப்போ வந்ததும் பிளேட்ட மாத்திட்டா பாரு, அத பண்ணிட்டா பாரு. ஷி ரியலைஸ்ட் வென் ஃபேமிலிய பார்க்கும்பொழுது உண்மை புரியுது. இப்ப விஜய் விஷாலும் ஏன் அந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கலாம் அப்டின்னா, அவங்க வீட்ல இருந்து வந்து எல்லாருமே கமெண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த கரெக்ட் மாரிலாம் தான். ஆயிடுச்சுன்றத சொல்லியிருப்பாங்கல்ல. இங்க தர்ஷிகா ம். பண்ணதும் தப்பு இருக்கு அந்த விளையாட்டுல ம். விளையாட்டுல. ஓகே. ம், ம், விஷால் ம். பண்ணதும் தப்பு இருக்கு அந்த விளையாட்டுல. அவ்வளோதானே ஒழிய, இதுல கரெக்ட். இவங்க ஒஸ்தி, அவங்க ஒஸ்திங்கிற இதே இல்ல. அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. அத அவங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களும் ரியலைஸ் பண்ணி மாறிட்டாங்க. அவ்வளோதான். அதுல அதோட அந்த மெசேஜ் ஓவர்ன்னு சொல்லிட்டு அந்த பக்குவம் தான் இங்க மிஸ் ஆகுது. அதுக்கு நம்ம கண்டிப்பா. என்ன பண்றது? ஸோ அத வந்து ம். அவங்க இத வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ் வந்து இன்னும் இருக்காங்கன்னு சொல்றதுனால, இது என்ன ஆகும்னா, ஆ இப்ப நாம வந்து மறுபடியும் எண்ணெய ஊத்துற மாரி தான் இருக்கு எனக்கு. ஓகேவா? எனக்கு அதுக்கு பதிலா, இல்ல லெட்ஸ் மூவ் ஆன் இது வேணாம். கண்டிப்பா இப்ப நீங்க போட்ட கமெண்ட்ட நான் பார்த்தேன். எங்களாலயும் இத ஆரம்பிக்க முடியும்னு சொல்றீங்கல்ல, அது ட்ரிகர் பாயிண்ட். இப்படி அது பண்ணாதீங்கன்னு ட்ரிகர் பாயிண்ட் சொல்லியிருந்தீங்கன்னா கிடையாது. நோ, 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 நோ. இல்ல, இல்ல, இல்ல. அவங்க வெயிட், இல்ல, வெயிட், இல்ல. வெயிட். நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு அது பாப்பாய் ட்ரிகர் பாயிண்ட் இல்ல டிராகன் டாம். இல்ல, இல்ல. டிராகன் இருங்க இருங்க. நான் முடிச்சிடுறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. ம். அது ஏன் ட்ரிகர் பாயிண்ட்டா அவங்களுக்கு தோணும்னா, அவங்க ஆல்ரெடி அத அத ஒரு பாயிண்ட் ஆஃப் போட்டுருக்காங்க. ட்ரிகரா தான் அவங்க போட்டுருக்காங்க. அவங்கள நீங்க நார்மலா போட்டாலே அது ட்ரிகர் பாயிண்ட்டா தான் போயிருங்கிறேன். இப்ப உங்களுக்கு வந்து ட்ரிகர் பாயிண்ட் இல்ல. இதோட நிறுத்திக்கோங்க. எங்களுக்கும் பண்ண தெரியுங்கிறது உங்களோட நார்மலான பாயிண்ட். ஓகேவா? எங்களுக்கும் பண்ண தெரியுங்கிறது, எங்க பண்ணி தான் பாரேன். அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு ஈஸியா வந்துருங்கிறேன். நீங்க எடுத்து நீங்க குடுக்குறீங்கன்னு அப்படி சொல்ல வரேன் நானு. சொல்றீங்க. இல்ல, இல்ல. நீங்க அப்படி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாப்பாய் போட்டிருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, நான் பாப்பாய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிருவேன். ஓகேவா? அந்த கான்டெக்ஸ்ட்ட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அந்த ரித்து அப்படின்ற அந்த பர்ட்டிகுலர் ஐடி கம்ப்ளீட்லி ஒரு நெகட்டிவ் சிஸ்டர் ப்ரொஃபைல். உங்கள ஓகேங்களா? உங்கள பத்தி போட்டத ஒரு டெலிட் நிமிஷம் குரு. பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அத சொல்ல தான் வந்தேன். உங்கள பத்தி போட்டத டெலிட் பண்ணிட்டாங்க. குரு குரு ஒரு செகண்ட் நான் அதே கன்வே பண்ணிடுறேன் குரு. இருங்க. ம். நீங்க வந்து தர்ஷியாவை பத்தி ஒரு கேம் பிளே வீடியோ வந்து சர்க்குலேட் பண்றதுல எந்த இஷ்யூவும் இல்ல. ஓகே. வில்லின்னு பிராண்ட் பண்றப்போ அதை டாம் கேட்க வர்றாங்க. அப்படி கேட்க வர டாம் அபியூஸ் பண்றதா இங்க பிரச்சனை. தப்பு நீங்க தான் ப்ரோ. வீடியோவை சர்க்குலேட் அது தப்பு பண்ணிக்கீங்க. தான் அது ப்ரோ. உங்களுக்கு அத டெலிட் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி செக் நீங்க பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன். இல்ல இல்ல ரித்து அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா அந்த வீடியோல வில்லியன் பிராண்ட் பண்ணிருக்காங்க. அதை டெலிட் பண்ணி திருப்பி நீங்க அந்த வீடியோவை கூட அப்ளை பண்ணிக்கீங்க. அதை யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. இல்ல டாம் சிஸ்டர் பத்தி போட்டு கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் இல்ல இல்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அவங்க கேட்க வந்தது குரு கான்டெக்ட் என்னன்னா அவங்க ஏன் கேட்க வந்தாங்கன்னா வில்லின்னு பிராண்ட் ஆயிருக்கு அதனால நாங்க இப்படி பண்ணிக்கலாமாங்கிறதான் கேட்க வந்தாங்க. நீங்க அந்த ட்வீட்டவே டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா கூட அந்த வீடியோ போட்டுக்குங்க. எனக்கு இப்பயும் புரியல நீங்க சொல்றது. சாரி. எனக்கு புரியல. நீங்க ரித்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்களா ஆமா. அதுல அவங்க இந்த மாதிரி தான் கேம் பிளே போயிருக்கு விஷால் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது உங்க ரைட்ஸ். நீங்க உங்களுக்கு ஒரு கேம் பிளே தெரியும் அதை நீங்க ஓகே, பண்றீங்க. ஓகே. ஓகே. ஆனா அதுல தர்ஷியாவை மென்ஷன் பண்ணும்போது வில்லின்னு ஒரு பிராண்ட் பண்ணாங்க இல்லையா அது ஒண்ணு. அப்புறம் வந்து அவங்க அம்மா கூட செல்ஃபி எடுத்ததை வந்து ஒரு வகையில இன்சல்ட் பண்றதெல்லாம் தான் வேணாங்கிறோம். ஓகே. நீங்க வில்லின்னு நான் பிராண்ட் பண்ணாம நீங்க என்ன இல்ல வேணா அவங்க அம்மாவோட நீங்க அகைன் போட்டோ போட்டுக்குங்க. தூக்கிடலாம் ப்ரோ. அது வில்லின்றது அவங்களுக்கு அது ஃபீல் ஆயிடுச்சு. அவங்க இப்படி போய் அதாவது தப்பு 2 பேர் பண்ணிட்டு ஒருத்த மட்டுமே தப்புன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றாங்களா? அத மீன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரு அம்மாவோட இருக்க குரு போட்டோ வேணா நான் நான் வந்து அவங்கள தூக்க சொல்றேன். அபியூஸ் குரு பண்ணணும்னு இல்ல குரு. அவசியம் இல்ல. அதுதான் நாங்க சொல்ல இல்ல வரோம். இல்ல ஒரு நிமிஷம். நீங்க குரு வந்து இப்போ ஹெல்தியா வந்து அது எனக்கு உங்களுக்கு விஷாலோட ஒரு கேம் பிளே கான்ட்ராடிக்டிங் பிடிக்கல. நீங்க அது நம்மளுக்குள்ள ஹெல்தியான ஒரே ஒரு வழியில சொல்லணும். அததான் நாங்க எல்லாரும் சொல்ல ட்ரை பண்றோம் உங்ககிட்ட. அபியூஸ் ஸ்ரீனிவாஸ் வேணாம்னு ஸ்ரீனிவாஸ் சொல்றோம். ஒரே நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அவருக்கு. என்னன்னா இப்ப எனக்கும் விஷாலோட கேம் பிளே பிடிக்கல. ஆனா நான் எங்கேயுமே அவர் ஒரு இடத்துல கூட அந்த இப்ப ட்ரெண்ட் அவருக்குன்னு ஒரு டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா அதை வச்சு நான் ஒரு ட்வீட் கூட இது வரைக்கும் போட்டதில்லை. நான் அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க பண்ணுங்க. ஆனா அந்த மாதிரி டேக் பண்ணி இது வரைக்கும் ஒரு டேக் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக் வந்துச்சா அப்ப கூட நான் அதை யூஸ் பண்ணல. ஏன்னா அது அவரை பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி. நான் உள்ள இருக்கிற விஷாலோட கேம் பிளே தான் எனக்கு பிடிக்கல. அந்த டேக் போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா யோசிங்க. கரெக்ட் ப்ரோ. ஆனா இதே ஏன் பண்ணனா பிராண்ட் அப்படி நிறைய நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பட் நீங்க பண்ணல. அத நீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க நீ நான் சொல்றது என்னன்னா யாரோ ஒருத்தர் தானே வந்து பேச முடியும் ஏதோ ஒரு ஃபேண்டமுக்காக. நான் லீட் பண்றேன்னு சொல்ல வரல. யாரோ ஒருத்தர் தான். இப்ப உங்களை மதிச்சு தான் விஷால் ஆர்மியில உங்களை பேச வைக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த அவுட்புட்டை தானே நான் எடுத்துக்க முடியும்.
அதை நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. நான் அதான் சொல்றேன். அது நம்ம எதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுமோ நம்ம கையில இருந்தா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் தான் நானும் சொல்றேன். அதை நான் பேச வந்தது அது அதான் காரணமே நீங்க அதான். வீடியோ சர்க்குலேட் பண்ணுங்க. நீங்க வீடியோ சர்க்குலேட் பண்ணா யாரா வந்து கேட்டாங்களா? இல்ல. ஃபர்ஸ்டே அவங்க அந்த ஃபேமிலி பிக்சர் போட்டாங்க, அந்த அம்மா கூட இருக்கிற பிக்சர் போட்டாங்க, நிறைய பேர் கண்டுக்காம விட்டுட்டாங்க. திருப்பி அவங்க வில்லியன் பிராண்ட் வரப்போ டாம் கேட்க வராங்க. அப்புறம் டாம் கேட்க வரும்போது டாம் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரோ அதான் இங்க மறுபடியும் பிரச்சனையா சொல்றேன். இருக்கு. டாம் சிஸ்டர் பத்தி பேசுனது நான் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு பண்ணிட்டேன்னு எனக்கு ரிப்ளை கூட கொடுத்துருக்காங்க. அம்மாவோட போட்டோவை நான் ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். பட் ஆனா இந்த வில்லிங்கிற டேக் மட்டும் கஷ்டம் அது. ஏன்னா அவங்க சொல்றாங்க. பட் அதையும் நான் சொல்லி பாக்குறேன். என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு பண்றேன். அவ்வளவுதான். ஓகே, ஷோர் ஷோர் ஷோர். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ 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 குரு. பண்ணணும். இந்த சில கீபோர்டு வாரியர்ஸ் இருக்காங்க சரிங்களா? என்னன்னா இங்க வந்து ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் போகும்போது கீழே வந்து பாட்டு பாடுங்க, உங்க வாய்ஸ் பிடிச்சிருக்கு, இல்ல வந்து சண்டை எப்ப வரும், சண்டை போடுறாங்க ஓடியாங்கன்னு மத்தவங்களை டேக் பண்றது, இதுல என்ன என்ன விதமான மனநிலை? நீங்கெல்லாம் வந்து உங்க வீட்டுல, நான் சீரியஸா கேக்குறேன், உங்க வீட்டுல சண்டை நடக்கும்போது இப்படிதான் பண்ணுவீங்களா? உட்காந்துட்டு பக்கத்து வீட்டு ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டீங்க பாருங்க, எங்க வீட்டுல சண்டை நடக்குது வாங்க பாக்கலாம், இல்ல வந்து பாட்டு பாடுங்க, சண்டை உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ சீரியஸா சண்டை போட்டு இருக்கும்போது பாட்டு பாடுங்க, இல்ல இது பண்ணுங்க அது பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நான் இது இந்த 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 பர்டிகுலர் ஸ்பேஸ் கமெண்ட்டை வச்சு நான் பேசல, நான் கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கேன். ஒரு சில பேர் ஓகேங்களா, அது போடுறவங்களுக்கு மட்டும்தான் குத்தும். சோ வந்து அப்படி குத்துச்சுன்னா அது நீங்க தான் பண்றீங்க அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்றது. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க வந்து எந்த விஷயத்துலயும் கலந்துக்க மாட்டாங்க ஓகேங்களா. அதாவது யாரு எவ்வளவு அபியூஸ் பண்ணாலும், யார பத்தி எவ்வளவு கேவலமா போட்டாலும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு அது வந்து கண்டுக்காம அப்படி கடந்து போயிட்டு, இந்த மாதிரி ஸ்பேஸ்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் அதை கேட்டா அவங்க அந்த ரெக்கார்டிங்க வந்து அதுக்கப்புறமா வச்சு ட்வீட்டை போடுறது, அதை வச்சு ஃபன் பண்றது, இதெல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் மனநிலைமைன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு சொல்றேன், இது ரொம்ப தப்பா இருக்கு. இந்த மாதிரி சொசைட்டில இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கும் பர்சனலா அது எந்த விதத்துலயும் ஹெல்ப் பண்ணாது, சொசைட்டிக்கும் ஹெல்ப் பண்ணாது. நீங்க நீங்க எப்படின்னா இந்த சீரியஸ்லி இந்த சோசியல் மீடியால நீங்க என்ன கைண்ட் ஆஃப் பீப்புள்ங்கிறத நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, அது பார்க்க நல்லா இல்ல. பாப்பா ப்ரோ அந்த போஸ்டே எடுத்துட்டாங்க அவங்க மம்மியோட இருக்கிறத. நீங்க ஓகே. எல்லாம் பாத்துக்கலாம். அந்த டேக் மட்டும் நான் பார்க்கலாம். அது என்ன பண்றேன் நான் பேசுறேன் முடிஞ்ச அளவுக்கு. உங்கள்ட்ட சொல்லதான் வந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ குரு. ஓகே. அண்ட் யோ குரு குரு, அப்புறம் அந்த கௌதம் ஸ்பேஸ்ல ஏதாவது கௌதமா யாராவது ஏதாவது வந்தா பர்சனலா எதுவும் போய் ஒரே நிமிஷம் இருங்க டாம், இதான் சான்ஸ். ம். நான் பர்சனலா பாத்துக்கிறேன் போயிருக்க ப்ரோ. நான் கூடாதுதான். பாத்துக்கிறேன் ப்ரோ. நான் பாத்துக்கிறேன் பர்சனலா ப்ரோ. போனேன். இல்ல அந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் ஹீட்டடா போச்சு. யா ஷோவே பாத்துக்கிறேன். முடிஞ்சிருச்சு. ஃபீல் ஃப்ரீ. யா ப்ரோ. ஓகே. அண்ட் இப்போ குரு ப்ரோ ஒருத்தர் நான் வந்து ஒன்னே ஒரு பேசிட்டு பாயிண்ட் போனாரு. சொல்லிடுறேன். இருங்க டாம், நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் குரு இருங்க கிட்ட. இருங்க ஒரு சொல்லுங்க செகண்ட் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. இல்ல நான் இந்த இருங்க நான் இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 30 செகண்ட் தான். எனக்கு இந்த சீசன் 8ல உங்க ஃபேண்டம் கிட்ட வந்து பேசதான் bro ரொம்ப பயப்பட்டேன். ஏன்னா ப்ரோ அப்படிலாம் இல்ல சீசன் ப்ரோ. எப்ப வேணா வாங்க ப்ரோ. எங்க உள்ளேயே விட மாட்டேங்கிறீங்களே. ப்ரோ அது ஆரம்பத்துல ஒரு மாதிரி வெறுப்பா இருந்து அப்ப பண்ணாதான் ப்ரோ. இப்பெல்லாம் எல்லாம் நார்மல் தான் ப்ரோ. வாங்க ப்ரோ, ஜாலியா பேசுவோம். ஓகே ஓகே ஃபைன். ஏன்னா பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்டர்டெய்னரா இருந்தவன ஒரு மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே பேசவே ப்ரோ அளவுக்கு இல்லையா என்னது. விழுந்த அடி எப்படி ப்ரோ? அத ஃபேனுக்கு அவருக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் சேர்ந்து அடி விழுந்தது ப்ரோ. அதனால எல்லாரும் கொஞ்சம் மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டா. இப்ப நார்மல் மோட்ல இருக்கேன். வாங்க ப்ரோ, ஜாலியா பேசுவோம். ஓகே ஓகே சரி தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. இல்ல குரு குரு 1 மினிட் போகாதீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசினாரு. அவர் பேர் என்ன பாப்பாய்? ஐயோ விக்னேஷா? விக்னேஷா கௌதமா யார் பேசுனாங்க? ஆர்கே ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாரு. விக்னேஷ் நினைக்கிறேன். விக்னேஷ் வந்து நீ வேலை எல்லாம் வெட்டியா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேணா மேபி நீங்க ரெக்கார்டிங் பேசுனீங்க பாருங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பேசினாருன்னு தெரியும். விக்னேஷா இல்ல வந்து கீப் மூவிங் இருக்கு அவரா? இல்ல விக்னேஷ் நினைக்கிறேன். கீப் மூவிங் தான் நினைக்கிறேன். கீப் மூவிங் தான். கீப் மூவிங் இல்ல கீப் மூவிங் இல்ல, அவர் வேற ஐடில வருவாரு. அவர் இல்ல, விக்னேஷ் தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி நல்லாவே பேசல. சரி அவருடைய ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் சார். பார்த்து ஓகே பேச சொல்லுங்க. யாஸ் சார். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க. டெலிட் பண்ணியாச்சா? எங்க போனாங்க? டாம் தப்பா எடுத்துக்கலாம்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட மட்டும் சொல்லணும். என்கிட்ட நான் மட்டும் வந்து சொல்லணுமா? BB8 மாறிடுறேன். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னும் சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு? இன்னும் ஒரு விஷயமா ஏதோ சம்திங் ஒண்ணு சொல்லுவாரு ரிப்பீட்டட். என் பேர் ஜிந்தா. இல்ல என் பேர் ஜிந்தா. அது இல்ல. இன்னொன்னு சொல்லுவாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏதோ சம்திங் சொல்லுவாரு. நான் இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அதுதான் அந்த மாதிரி நான் இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல நான் இப்ப சொன்னதுக்கு ரிப்ளை வருது எனக்கு. என்னன்னா
பிபி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பார்க்க ஃபன்னா இருக்குன்னு. அதான் ஒண்ணு அடுத்தவங்களுக்கு அபியூஸ் பண்றது கேட்க தைரியம் இருக்கணும், இல்ல அதை ஸ்டாப் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணணும். இப்படி வேடிக்கை பார்க்கறவங்க எல்லாம் பேசலாமான்றதுதான் எனக்கு கொஸ்டின் மார்க்கா ஏன்னா இருக்கு. அவங்களே ஒரு அபியூசர் ஐடி தானே மோகனா. இல்ல கேஸ் லைட்டிங் பயங்கரமா பண்றாங்க டாம், பயங்கர டு தி யார கோர் சொல்றீங்க? பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ்கோ சொல்றீங்களா? கேஸ்கோட ட்வீட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். கேஸ்கோ நீங்க இன்னமுமே வந்து கொஞ்சம் தரமான சொற்கள் யூஸ் பண்ணி நீங்க ட்வீட் போடலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்கா குடுக்குறேன். இல்ல இதுக்கும் நீங்க அபியூஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு உங்களுடைய ட்வீட்டுடைய தரம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. ஹெல்த்தியான ஒரு ஆர்கியூமெண்ட் வைங்க. ஹெல்த்தியான ட்வீட் போடுங்க. இல்ல உங்களால வந்து பேச முடியுது. அந்த அளவுக்கு யூ ஹேவ் த கட்ஸ் டு டாக் ஆர் ஃபேஸ் பீப்பிள் இன் ஸ்பேசஸ் அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வாங்கிட்டு வந்து பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறது எப்படி இருக்குமே ஏன்னா அபியூஸ் ட்வீட்ல தெரியும் இல்லையா? அதான் கமெண்ட் அவங்க எல்லாம் கீபோர்டு வாரியர்ஸ் டாம். ஒன்லி பாத்தீங்கன்னா கமெண்ட்ல தான் பேசுவாங்க ஓகேங்களா. அவங்க மைக் எல்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் பேச மாட்டாங்க. கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டே இருங்க. நீங்க நம்மதான் அபியூஸ் பண்றோமா? ஏன்னா அதான் சொல்றேன்ல, அபியூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் யார் அபியூஸ் பண்றாங்க, என்ன விதமா அபியூஸ் பண்றாங்கன்னு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்குதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சுது. சரி நம்ம எதுவும் இன்டர்ஃபியர் ஆயிக்க வேணாம்னா, இப்படி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் பண்ண முடியும்னு எனக்கே தெரியல. அந்த ஸ்பேஸோட ரெக்கார்டிங் எடுத்து போட்டு ஃபன் இருக்கு என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு புரியல. எனக்கு நீங்க எல்லாத்தையும் ஃபன் ஆக்குவீங்கன்னா என்ன 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 கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் மனநிலைன்னே எனக்கு தெரியல. சரி விடுங்க, அதை விடுங்க. இதை போவோம். வேற ஆர்கே பேசுங்க. ஹாய் ஆர்கே, லாங் டைம் நோ see. எப்படி இருக்கீங்க? அவரு டாமக்கா வாயை திறந்தாவே பொய். ஐயா ஃபேட்மேன் ஒருத்தர் வராரு இல்லைங்கய்யா, அவரை நீங்க அப்படியே ஓட்டு நிறுத்தி அவரை பேச வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் யாரு பொய் பேசுறாங்கன்னு. நீங்க வந்துட்டு இங்க டாமக்கா பொய்ன்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுடைய சொற்களோட நீங்க விளையாட முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் அப்படி பேசுறாங்களோ அவங்கள நிறுத்துங்க, அவங்கள கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு இங்கிட்டு வந்து உட்காந்து கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. கமெண்ட் போடுங்க, தவறு கிடையாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுங்க. சண்டடா டேய் கேஸ்கோ சூப்பரா பண்றீங்க நீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து கேஸ்கோ எப்படி தெரியும்னாங்க, ஒரு பிக் பாஸ் ஸ்டார்டிங் டைம்ல நினைக்கிறேன். அக்டோபர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல யாரோ ராஜான்னு ஒரு ஐடி, ராஜா தானேங்க தெரியல எனக்கு. அந்த ஐடி வந்துட்டு என்னுடைய கமெண்ட்டுக்கு கீழே வந்து டேய் நீ காப்பி அடிச்சு ட்வீட் போட்டிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். ட்விட்டர்ல எவன் வேணா எவனோட போஸ்ட்டை வேணா எடுத்து போடலாம், என்ன வேணா பண்ணலாம். காப்பி அடிக்கிறது தவறு கிடையாது. கண்டென்ட் நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு லைக்கை போட்டு காப்பி அடிக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறேன். உடனே வந்து உனக்கு இந்த நோய் இருக்கு, உனக்கு அந்த நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து கமெண்ட் போட்டே இருந்தாப்ல. ஓகேவா? உடனே கேஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து இது பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னதுமே நான் வந்து உங்க பேரை அதுல இருந்து ரிமூவ் பண்ணாதே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி, உங்க பேர் தான் அதுல வருது, கிரெடிட் எங்க போக போகுது, கேஸ்க்கு அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே திரும்ப வந்து தலைவன் வந்து உனக்கு இந்த நோய் இருக்கு, இதுக்கு என்ன டிசார்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசினாப்ல. அப்புறம் சரி அப்படி என்னதானா நம்ம காப்பி அடிச்சிட்டோம், அதை அப்படியே ஸ்லோ மோஷன்ல பாக்குறேன். ஃபிளிக் வில்லேஜ்ல இருந்து 2 பேரும் திருடி வீடியோ போட்டிருக்காங்க. டேய் திருட்டு பசங்களா, நீங்களே அந்த வீடியோ திருடி தானே போட்டிருக்கீங்க, அப்புறமேட்டு என்னடா என்னைய போய் வந்து காப்பி அடிச்சு போட்டிருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர தமாஸ் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு கேஸ்கோ தெரியும். பட் அதுக்கப்புறம் நான் பார்த்தது இல்ல. சில ட்வீட்ஸ் வந்து எல்லாரும் ரீபோஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அப்ப நான் பார்த்திருக்கேன் அவங்களோட ட்வீட்லாம். பட் வந்து இன்னுமே வந்து உங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க நெகட்டிவ் சரி, நீங்க இருக்கலாம். எல்லாரும் தொட்டதுனால நானும் தொடுறேன். இப்போ ஃபேன்ஸுக்குள்ள ஃபைட்டுங்கிறது வந்து ஒன் ஆன் ஒன் போயிடும். இப்போ குருக்கும் எங்களுக்கும் எனக்கெல்லாம் ஹீட்டடா இருந்தது, உங்களுக்கும் இருந்தது, அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் இந்த ட்ரிகரிங் ட்வீட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பண்றதுங்கிறது வந்து உண்மையாலுமே ஹெல்தி இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நான் கேஸ்கோன்னு மட்டும் சொல்லல, ஒரு 5-6 ஐடியை நான் நோட் பண்ணி வச்சு அதை பேச வேணாம், ஷோ முடிஞ்சிருச்சுன்னு இருந்தேன். அந்த ஜம்பிங் ஜாக்னு ஒரு 4-5 ஐடி, மதர் தெரசாங்கிறதெல்லாம் ட்ரிகர் பண்ணும். இப்போ நான் கடந்து போயிடுவேன் அதை, சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா நீங்க அவ்வளோதான். அந்த ட்ரோல் மெட்டீரியல் வைப், அந்த வைப் அப்படிதான் செட் பண்றீங்கன்னா, விஜய் அஜித்தையும் நீங்க அப்படி ட்ரோல் பண்ணி பாருங்களேன். அப்போ அதுக்குண்டான அக்ரஷன் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில பேர் கடந்து போயிடுவான். 100 பேர் ஃபேன்ஸ் இருக்கானா 50 பேர் கடந்து போயிடுவான். 50 பேர் உங்களை திட்டுவான். அந்த 50 பேர் திட்டுறதை வச்சு என்ன பேன் பண்றீங்க, நீங்க எல்லாம் அபியூஸ் பண்றீங்கன்னு. ஆனா ஒஸ்ட் திங் என்னன்னா, ட்ரிகரிங் பாயிண்டாவே நீங்க இருக்கக்கூடாது. நீங்க நியூட்ரல்ங்கிற பேர்ல ஒரு ஃபேண்டம்ல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டை பேசிக்கான காமன் சென்ஸே இல்லாம மதர் தெரசான்னு பிராண்ட் பண்றீங்க. அது என்ன ஆகுதுன்னா, இன்னொரு ஃபேண்டம்க்கு இப்ப சவுண்டுக்கும் முத்து ஃபேன்ஸுக்கும் சவுண்டுக்கும் ஜாக் ஃபேன்ஸுக்கும் சண்டை வரும்போது என்ன பண்றான், அதை யூஸ் பண்ணிக்கிறான்.
என்னன்னு மதர் தெரசாங்கிற பிராண்டை யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறான். நீங்க இதை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இப்ப எனக்கு எல்லாருமே இதுல வந்து உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு வந்து அவங்க இந்த ஃபேன் ஃபைட் பண்ணவங்க எல்லாத்து மேலுமே வருத்தம் இருந்து அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா நான் நியூட்ரலு இல்லைன்னா நான் வந்து இந்த ஷோவை வந்து ஷோவா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிகரிங் ஒர்க் பண்றீங்க இல்லையா, உங்க மேல இருந்த அபிப்பிராயமே எனக்கு போயிருச்சு. அதுதான் உண்மை. ஒரு சில ஐடின்னு இல்ல, 10-15 ஐடி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வேலையை பார்க்கவே கூடாது. ஏன்னா நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்காம இருக்கலாம், நீங்க வந்து ஒரு பிராட் மைண்டடா இருக்கலாம், வெல் இன்டெலெக்சுவலா இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டுக்கு நீங்க தான் தொடக்கமா இருந்தீங்க இந்த சீசன் ஃபுல்லாவே. இல்ல திருப்பினா அதை நம்மளாலே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வேண்டாம், அப்படி வேணாம், அது போனுச்சுன்னா அது இன்னும் அக்லியா போகுங்கிறதுனால தான் நான் கடந்து போற மாதிரி ஒரு 10 பேர் கடந்து போவான். ஆனா எல்லாரும் கடந்து போவான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க ஒரு வேலையும் பண்றீங்கன்னா அதுக்கு அந்த உண்டான ஐடில பலன், அதுக்கு மேஜிக் உண்டான செரின்னு ஒரு பிரதிபலனி ஐடி இருக்காங்களா பாப்பாய்? நீங்க சொன்னீங்களே ஒரு 5 ஐடில. ஏன்னா வந்துட்டு கண்டிப்பா எல்லா இது ஏன்னா இருக்காங்க. கண்டிப்பா ஏன்னா இந்த கண்டிப்பா மேஜிக் செரி அப்படின்றவங்க வந்துட்டு இங்க நான் ஒரு வந்து நிமிஷம் இருங்க பாப்பாய், டாம் ஒரு ஒரு நிமிஷம் செகண்ட் இந்த ஒண்ணு மட்டும் பக்கம். சொல்லிக்கிறேன். மேஜிக் செரின்றவங்க ஸ்பேஸ்லயே இல்ல. அவங்க மண்டை மேல இருக்க கொண்டைய வந்து மறந்துட்டாங்க போல, கமெண்ட் செக்ஷன்ல போய் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அதர் லெசன்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி நீங்க இங்கிட்டே கூட வந்து ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வாங்கி பேசலாம். உங்களுடைய ட்வீட்டோட தரமுமே வந்து the சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு. ஒன்லி யூ ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் நெகட்டிவிட்டி, தட் இஸ் நாட் ஃபேர், நாட் குட்ன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர்த்த ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ரொடெக்டட் போஸ்ட் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க 4 பேர் மட்டும் பார்த்து பார்த்து சிரிச்சுக்குங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு ட்ரிகர் பண்ணி கேஸ் லைட் பண்ணி ஒண்ணு பண்ணாதீங்க. அது நல்லா இல்ல. யூ கேன் கண்டினியூ பாப்பாய். அதுதான் இப்ப நம்ம சைட்லயும் இல்லையான்னு கேட்டா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் அது வந்து இப்ப ஜாக் ஃபேன்ஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து சவுண்ட் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறான்னா அது ஹீட்டடா முடிஞ்சிருக்கும், மாறி மாறி சண்டை போட்டு தான் முடிஞ்சுது. பட் நீங்க பண்ற வேலை இருக்கு இல்லையா, அது வந்து ஒஸ்ட் திங். அது வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்க வந்து நியூட்ரல்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படின்னா உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கணுங்கிறக்காக ஒரு ஃபேனுங்கிற மாதிரி நீங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறீங்க. பட் அந்த பிராண்டிங் பண்றீங்க இல்லையா, அந்த மதர் தெரசா, ஜம்பிங் ஜாக்கு, சவுண்டுக்குமே பிஆர் பேக்கரி அக்கானெல்லாம் ஒரு நியூட்ரலா இருக்கிறவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 ஐடியை நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து எனக்கு உங்களை பத்தி பேசணும்னே இல்லை, பட் பேச வச்சுட்டீங்க. நீங்க மோகனா வந்து தான் அதை கிளப்பி விட்டது. நான் வந்து இவங்களெல்லாம் ஒரு இப்படி ரெஸ்பெக்ட் இருக்கு எனக்கு. நீங்க பண்ற இப்போ கேஸ்க்குவே சொன்னீங்கன்னா கேஸ்க்கு மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, அவங்க பண்ற ஒர்க்குக்கு இருக்கு. பட் அவங்க பண்ற ட்வீட்டுக்கெல்லாம் நான் ஒரு வேல்யூவே பண்ண நிறுத்தி 2 மாசம் ஆச்சு. பட் அவங்க அவங்க பண்ற எடிட் எல்லாம் சூப்பரா இருக்கும், நான் அவங்கள ஃபாலோ பண்றேன், அவங்க எடிட் எல்லாம் தரமா இருக்கும். பட் நீங்க இப்படி பண்ணாம அடுத்த சீசனாச்சும் இப்படி பண்ணாம இருக்கணும்னு நான் பார்த்து, உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, பட் பிராண்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். மதர் தெரசானெல்லாம் அதெல்லாம் பிராண்ட் பண்றது எங்கேயோ ஒருத்தருக்கு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுதான் சொல்றேன். பட் பாப்பா ஒரு சீசன் போன சீசன் நல்லா போட்டவங்க இந்த சீசன் மாறி இருக்கிற டிஃபரன்ஸ் கவனிச்சிங்களா? இவங்களாம் இப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா இப்ப நம்ம பிபி முடிஞ்சோன்னா பேசுறோம்னா ஏமா செலக்டிவ் போராலிஸ் உங்களுக்கு எல்லாம் பிபி முடிஞ்சோடனே இன்னும் அபியூஸ் பண்ணி கமெண்ட் போடுறவங்களோட ட்வீட் எல்லாம் எடுத்து காட்டினாலாவது உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியுமா, இல்ல அப்பயும் வந்து கண்ணு தெரியாதா? எனக்கு புரியல. எப்படி செலக்டிவா இவங்க எல்லாம் பண்ணாதான் இவங்க பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும்னு இருக்கா என்ன? நான் அந்த காஸ்கியூக்கே கேக்குறேன். இல்ல இப்ப எனக்கு கீழே அது வர அப்ரிஷியேட் பண்ணி ஒரு அம்மா வேற அதுக்கு ரிப்ளை வரையா, அந்த அம்மாவோட போஸ்ட் எல்லாம் உங்க கண்ணுல பட்டது கிடையாதா? நீ பார்த்தது கிடையாதா? ஸ்டாப் அபியூசிங் மீயா. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஏதாவது ஒப்பீனியன் தான் வந்து ஸ்பீக்கர் வாங்கி பேசணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். கீழே உட்காந்து கேஸ் லைட்டிங் பண்றது, ட்ரிகர் பண்றது, ப்ரோவோக் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும்போது ஐயோ அம்மம்மா போச்சே அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஸ்டாப் பண்ற வரைக்கும் ஸ்டாப் ஆகாது. சும்மா வந்து செலக்டிவா வந்து இருக்கிறத ஒரு சிலருக்கு மட்டும் ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் போய் அந்த பக்கம் என்ன இருக்குன்றது, முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குது திரும்பி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் என்னன்றது. விஜய் டி வியூ, நீங்களும் அதர் லெசன்ல தான் உட்காந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட திறமைகளை காட்டாம மேல வந்து நீங்க பேசலாம். இல்ல கேஸ்கியூ ராஜா இருக்காரா, பேசுவதற்கு ராஜா தகுதி இல்லை. இருக்காருல ரிசனர்ல. இருங்க ஒரே நிமிஷம். ராஜா இருக்காரா? ராஜாவோட அவரோட பர்சனல் லைஃப்ல இருந்து ஒரு பர்சனோட நேமை மென்ஷன் பண்ணி ஒருத்தன் ட்வீட் போட்டான். அவன் யாருன்னா போன வருஷம் நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு போனான் 6th சீசன்ல. நான் ஒரு கமெண்ட் போட்டேன், நீ இப்ப பேசு. ராஜாவோட அவரோட குடும்பத்தை சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டிருக்கான். புரியுதுங்களா? இவரு தான் இன்னாரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி போட்டிருக்கான். நான் வந்து நீ இப்ப பேசு அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறேன். அதுக்கப்புறம் பதிலே இல்லை அவன்ட்டு இருந்து. ஆனா அதே ராஜா ஓகே நான் அதை ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன்.
ஒரு ட்வீட் போட்டாரு, நான் வந்து பொண்ணு கேட்க போற மாதிரி அப்படின்னு. யார்கிட்ட போய் கேட்க போறேன்னா, யுவராஜ் ப்ரோட்ட வந்து பொண்ணு கேட்க போறேன். நான் அதை பண்ணியா தான் எடுத்துக்கிட்டேன். பட் யுவராஜ் அவர் பேரை இங்க நேம் கால் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. அது அவர் தப்பா எடுத்துட்டு இருந்தாருன்னா அது நீங்க எப்படி அதை பிராண்ட் பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் தான் வேணாங்கிறோம். இது வந்து நான் கடந்து போறேன். எனக்கு உண்மையாலுமே ஃபன்னியா தான் இருந்தது. நான் ஒரு இதில் பண்ணி இப்போவும் எனக்கு ராஜாவோட அந்த ஃபன்னி இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கும். பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து மற்ற பேர்த்த ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதை கேட்டா கேட்கலாம், கேட்காம இருந்தாலும் நோ இஷ்யூ. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் உங்க மேல இருக்கிற வேல்யூவை குறைச்சிக்கிட்டே இருக்கும். இது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பார்க்கலங்கிறத வந்து நீங்களா மேற்கொண்டு பேச விரும்பல நான் அதுல. அவ்வளவுதான். அதுக்குன்னு நான் வந்து ஃபன்னி கண்டென்ட்டே போடக்கூடாதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நீங்க போட்ட எத்தனையோ கண்டென்ட் நான் ரசிச்சிருக்கேன் ராஜா. என்னன்னா எனக்கு ஒரு ஈகோ இருந்து நீங்க வந்து நீங்க எதுவும் அபியூஸோ எதுவுமே பண்ணதில்லை. பட் ட்ரிகரிங் பாயிண்டா சில பேர் வந்து உங்க சர்க்கிள்ல இருக்காங்க. நீங்களாச்சும் அதை சொல்லலாம். ராஜா வந்து அந்த ட்ரிகரிங் ட்வீட்ஸா அந்த மாதிரி நிறைய போட்டது இல்லை அவரு. பட் அவரு சர்க்கிள்ல சொல்லலாம். இல்ல பாப்பா, இப்ப அவ்வளவுதான் என்னால என்ன சொல்ல முடியும். பிரச்சனைன்னா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. தனிநபர் தாக்குதல் பண்ணா தான் கேட்பாங்க. அவங்க வாய் அடைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க லாஸ்ட் ரிசார்ட்டா அதை எடுத்துடுறாங்க. ஓகேவா? அதுதான் பிரச்சனை இங்க. கேஸ்கோ நீங்க இங்க உட்காந்து ஸ்மைலி போடுறதுக்கு நீங்க எக்ஸிட் ஆயிடலாம் கேஸ்கோ. இல்லைன்னா உங்களுக்கு பேசுறதுன்னா பண்ணலாம். புரியுதுங்களா? இதைத்தான் நான் பண்ண வேணாங்கிறேன். பாப்பா ஒரே ஒரு நிமிஷம். நீங்க ஸ்பீக்கர் கொடுங்க, சீரியஸா பேசுவாங்க. பேசிட்டு நீங்க ஸ்பீக்கர் கொடுங்க, பேசுங்க. பேசுவாங்க. ஆனா எனக்கு இந்த தலைப்புல வந்து உடன்பாடு இல்ல. விஷால் ஃபேன்ஸ் வெர்சஸ் அபியூசிங் கேர்ள்ஸ் வேணா அது கொஞ்சம் தயவு செஞ்சு மாத்திட்டான். ஏன்னா வந்து இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்சிடென்ட் இல்ல இல்ல தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல இன்சிடென்ட் நான் நடந்ததுனால எனக்கு அது மட்டும்தான் தெரிஞ்சுதான் நோ சொல்றேன். நோ அண்டுன்னு போடுங்க, வெர்சஸ்ன்னு போடாதீங்க, அண்டுன்னு போடுங்க. இல்லங்க. அண்டுன்னு போடுறதா? விஷால் ஃபேன்ஸ் தானே அபியூஸ் பண்றாங்க. அப்ப விஷால் ஃபேன்ஸ் அபியூஸ் பண்றாங்கன்னு தானே போட முடியும். வேற என்ன போடுறது? ஆமா, வெர்சஸ்னா இவங்க வேற குரூப் அவங்க வேற குரூப்ன்ற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால சொல்றேன். அண்ட வேணா எடுத்துடலாம். சரி, நேயர் விருப்பம் அண்ட மாத்திடலாம். எடுத்துருவோம். வெர்சஸ் எடுத்துருவோம். இப்ப ஓகேங்களா? எஸ் ப்ளீஸ் கரெக்ட். ப்ரொஃபசர் 2 நிமிஷம் தானே. ஆர்கே பாருங்க ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு அப்படியே இருக்காரு. சொல்லுங்க ஆர்கே. ஆர்கே ஆர்கே என்னையா ஆர்கேவால கைய இதே பண்ண முடியலையா? விஜே டியூ சொல்றாரு, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒட்டு கேட்கறது நீங்க வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா? இப்ப நான் உங்களை பிளாக் பண்ணேன்னா நீங்க லிசனரா இருக்க முடியாதான். பிளாக் பண்ணிடுவோமா? சரி. ம். இல்ல நான் ஒன்னு ஒரு நிமிஷம் கேட்கவா? இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கட்ஸ் ரொம்ப நேரமா ஆர்கே வெயிட் பண்றாப்ல. அவர் பேசிட்டோம். அதுக்கப்புறம் பேசுங்களேன். தவறா நினைச்சுக்காதீங்க. ஷெர்லோ அவர் வெயிட்லாம் ஒரு அவர் நிமிஷம் இருங்க. வெயிட்ல தூங்கிட்டார். இருங்க. ஷெர்லோ நீங்க போன சீசன் தானே ஷெர்லோ? லாங் டைம் நோ சீயா? ஹார்ட் அனுப்புறாங்க. கேட்க மாட்டேங்குது. அதுக்காக தான் இதுல வந்தேன். நான் வந்து நான் இல்ல நான் ஜிந்தால் நான் சொன்னேன். அப்பெல்லாம் எதுவுமே சொல்லல. ஒரு ஐடி மெயின்டைன் பண்றதே இங்க பெரிய போராட்டமா இருக்கு. எப்படி அடிக்கலாம் இத்தனை ஐடி மெயின்டைன் பண்ற? உண்மையா அதுல பாராட்டு. வர மாட்டேங்குது. அதுல கேட்கவும் மாட்டேங்குது. ஒண்ணும் புரியவும் மாட்டேங்குது. அப்பா இல்ல கடவுளே. இதெல்லாம் ஒரு காரணம். நாங்க நம்புனோம். யாராவது வேலை சொல்ல போட்டு வந்தா சரி ஓகே. இல்ல மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு நான் சொல்லிக்கிறேங்க. ஒட்டு கேட்டீங்கனாலும் சரி, இல்ல அப்படியே மேலேயே இருந்தீங்கனாலும் சரி, ஒரு ஐடி இருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஒரு பிக் பாஸ் தருணத்துல மட்டும் தான் அந்த ஐடிய நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு கருத்துக்கள போடும்பொழுது, இப்ப நாங்க ட்வீட் போடுறோம் அப்படின்னா, சீசன்ல நடக்காததையோ, எபிசோட்ல நடக்காததையோ ட்வீட் போட மாட்டோம். இங்க இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள். ஒவ்வொருத்தரையுமே அத ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கங்க. ஆ அடுத்தவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல ட்வீட் போடுறதோ, இல்லன்னா வந்து ஒருத்தவங்க வந்து நீங்க அவங்களுக்கு ஃபேனா இருக்கிறதுக்காக அவங்களுடைய கருத்துக்கள அவங்க ட்வீட் போட்டிருக்கப்ப நான் போய் அசிங்கமா தான் பேசியே தீருவேன். அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவ் அம்னீசியா மாரி போய் பண்ணிட்டு திரியாதீங்க. உங்களோட ட்வீட்ல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. போடுற ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து அத வச்சு தான் நீங்க யாருன்றத பார்ப்பாங்க. அதனால ரொம்ப கவனமா நீங்க காசு வாங்கிட்டு ஒரு ப்ரமோஷனுக்கு பண்றீங்களோ, என்னத்துக்கு பண்றீங்களோ, ப்ரமோஷனுக்கு பண்றேன் அப்படின்னா வந்துட்டு யார்கிட்டயும் பேசாதீங்க. ஸ்பேஸ் எல்லாம் போய் பேசாம சும்மா ட்வீட் மட்டும் கீபோர்டு போராளி மாரி நம்ம மோகனா சொன்ன மாரி அந்த வேலைய மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருங்க.
உங்களுடைய வார்த்தைகள கவனமா யூஸ் பண்ணுங்க. சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால மட்டும் தான் வந்து நாங்க அமைதியா இருக்கோமே தவிர, மத்தபடி எதுனாலயுமே கிடையாது. எங்களுக்குமே வந்து கன்டென்ட்லாம் நெறைய இருக்கு. இப்ப விஜய் விஷால் இருக்கிறாரோ, இல்ல மத்த கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்களோ, ஒவ்வொருத்தவங்களும் இன்டர்வியூ குடுக்குறாங்க. கிழிக்கணும், இல்ல வந்து அவங்கள பத்தி நாங்க பேசியே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னா, யாரு வேணா அத பேசலாம். பட் ஆனா அத பேசுறதுக்கு நாங்க சூஸ் பண்ணல. ஆ இப்போ இது வந்து ஜாக்லினோட ஃபேன் பேஸு உங்களுக்கு வேற டாபிக் இல்ல. அதனால எடுத்து அப்படி கிடையாது. எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. தர்ஷிகாவ வந்து வில்லின்னு சொல்லி ஒரு ஒரு ட்வீட் போட்டதுமே, எனக்கு அது ஏன் ட்ரிகர் ஆச்சு அப்டின்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, விஷால் வந்து அவர அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய தவற திருத்திக்கிட்டாரு. அவருக்கு வந்து வாய்ப்பு குடுங்க. அவர ஏன் போய் பேசுறீங்கன்னு நீங்க வந்து ஒருத்தவங்களோட ட்வீட்லயுமே போய் லிட்டரலா நீங்க நான் சொல்றது வந்து ரொம்ப நாகரிகமா சொல்றேன். ஆனா நீங்க அந்த வார்த்தைகள போட்டே நீங்க சொல்லல. ஓகே. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபேண்டம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அக்ரெசிவா சீசன வந்து கடைசில நகர்த்திட்டு போனது 2 ஃபேண்டம். ஒண்ணு வந்து எஸ் ஃபேண்டமும், இன்னொன்னு வந்து வி ஃபேண்டமும் தான். ஓகே. ஸோ அடுத்த சீசனுக்குமே நீங்க இருக்க போறீங்க. அடுத்த அல்டிமேட் வரப்போதான். ஏப்ரல் இல்ல மே மாசம் வந்து அல்டிமேட் வரப்போது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% கன்ஃபார்ம்ன்னு தான் நான் நெனைக்கிறேன். அல்டிமேட் வரப்போது. அங்கிட்டு நீங்க போய் ஐ மீன் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு இருந்தால் கூட உங்களோட வார்த்தைகள கவனமா யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தவங்கள ட்ரிகர் பண்ணி அதுல ஒரு என்ஜாய் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. வென் யூ கைஸ் ஹேவ் குட் எடிட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், மேக் இட் வைஸ். அத ஃபன்னியா போடுங்க. இப்ப வந்து பாப்பாய்க்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய ட்வீட்டுக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஹி யூஸ் ஆர் அவர் போடுற அந்த ஜிஃப்க்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான ஃபேன்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா அமைவாங்க. ஆர்கானிக்கா அமைவாங்க. இப்ப நீங்க ஒரு நெகட்டிவ் ட்வீட் ஜஸ்ட் லைக் தட் வந்து ரொம்ப கண்டமேனிக்கு வார்த்தைகள யூஸ் பண்ணி நீங்க ட்வீட் போடும்பொழுது, ஐய! இது ஒரு அப்யூசிவ் ஐடிடான்னு சொல்ட்டு பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல. இப்ப இந்த சீசன்ல எடுத்தாவே நீங்க என்ட்ட தான் கேட்கணும்னு இல்ல. இங்கிட்டு பப்ளிக்கா இருக்க யாருகிட்ட நீங்க கேட்டீங்கனாலுமே ஒரு 10 ஐடி அவங்க சொல்லுவாங்க. ஐயோ! இந்த ஐடியாப்பா, இந்த ஐடி இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஐடியா நீங்க இருந்து தான் வந்து ஃபேமஸ் ஆகணும். நெகட்டிவ் பிஆர் மாரி ஒரு ஒரு ப்ரமோஷன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு டோன்ட் டூ இட். ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. நல்லா பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அண்ட் வந்து ஐ அம் நாட் ஓகே. ஒன்லி இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து இப்ப மாயா கிருஷ்ணன் இருக்காங்க. அவங்கள இன்ன வரைக்கும் போடும்பொழுது எல்லாமே வந்து போட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இது பண்றதாகட்டும். இப்ப வந்து ஜனனின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு விஷ பாட்டில்னு ஒரு நேம் வச்சீங்க. அத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு வரதோ, அத ஏன் வந்து ஒரு பையனுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆனா இத பார்க்குற நெறைய ட்வீட்ஸ் வந்து பெண்கள் தான் போடுறாங்கன்றதே எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் வந்து அத கன்டின்யூ பண்றீங்க? வாட் வாட் கைண்ட் ஆஃப் ஹேப்பினஸ் யூ கோனா கெட் அவுட் ஆஃப் இட் அப்படின்றது எனக்கு புரியல. அத பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு தெரியும். லிட்டரலா ஜூலின்னு ஒருத்தவங்களோட நேம் வந்து எந்த அளவுக்கு இதா போச்சுன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு அவங்க அல்டிமேட் வந்து அந்த நேம சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கேம் தான் அக்ரீமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அத விமர்சிக்கிறோம், கேம விமர்சிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இத கன்டின்யூ பண்ணாதீங்கன்றத ஒரு ரெக்வெஸ்ட்டா மட்டும் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ஐ திங்க் இதோட இத முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன பப்பாய்? ஏய், டாம் டாம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் டாம் ம். பாப்ஸ் ஒரே ரதீஷ் இந்த டாபிக் மட்டும் பாப்ஸ் ஒரே மாத்தி. நிமிஷம்டா அதே முடிச்சிடறேன் எனக்கு புரியல எனக்கு அதாவது கேம் முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு இப்போ வரைக்கும் எதுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உங்க அம்மா கூட இருந்து சிரிச்சாலே அதை போட்டு அடிக்கிறீங்க தேவையில்லாம எடுத்து ஏற்கனவே முட்டு சந்தில உட்கார வச்சு முட்டு கொடுக்க முடியாம சோபா அடிச்சு அமிச்சாச்சு அதுக்கு ஏன் வந்து பதில் சொல்ல முடியல அவரே வந்து எதுவும் சொல்ல முடியாம போயிட்டேன் நீங்க எதுக்கு வந்து இப்போ வரைக்கும் உட்காந்து கதறிட்டு இருக்கீங்கன்னு தான் புரிய மாட்டேன் அதாவது ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குங்க உங்களுக்கு உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து ஒரு லைஃப் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்கு ஷி ஹஸ் டு மூவ் ஆன் ஷி ஹஸ் டு கோ ஃபார் அதர் ஐ திங்ஸ் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபேண்டம் வந்து உங்க ஃபேன் ஃபேவரட் பீப்புள் வந்து பெரிய இடத்துக்கு போகணுமோ அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் ஒரே நிமிஷம் ப்ரொஃபசர், ஒரே நிமிஷம். சாரி டு இன்டரப்ட். டாம் அவங்க வந்து எல்லா ட்வீட்டையும் டெலீட் பண்ணிட்டாங்க. நீங்களும் கமெண்ட் நானும் டெலீட் மாத்திட்டேன். இல்ல நானும் ட்வீட்டை டெலீட் பண்ணிடுறேன். இல்ல அவங்க அவங்களும் ட்வீட்டே டெலீட் டெலீட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும். நம்மளோடதுமே போயிருக்கும்ல, இருக்காதா? இல்ல நம்மளது இருக்குமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறேன். போட்ட அவங்க அந்த ரிப்ளை அந்த பண்ணது இருக்கும் வில்லின்னு போட்டது வந்து இன்னும் இருக்கு. பட் அந்த அவங்க அவங்க அம்மா கூட போட்டதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த வில்லின்னு அதான் போட்டது அவர் இருக்கு. பேசிட்டு குரு வந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னாப்லல்ல. அவர் பேசிட்டு வந்து சொல்லிட்டாப்லன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ஒன் லாஸ்ட் திங் தயவு செய்து ஸ்டாப் அப்யூசிங் பீப்புள் ஸ்டாப் அப்யூசிங் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஷோன்னு வந்துட்டு அது ஷோ பாருங்க ஒரு கேம் பிளே பாருங்க அதை தாண்டி 2 வாரம் ஆச்சு முடிஞ்சிச்சு எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இன்னும் உட்காந்து அந்த நெகட்டிவ் செட் பண்ணிட்டு இவனாலதான் இதாச்சு அவங்களால இதாச்சுன்னு என்ன உங்களுக்கு வரப்போகுது இது தாண்டி சத்தியமா புரியல எதுக்கு ஆர்கே இவ்வளோ வன்மம் ஆர்கே இருக்காப்லையா?
யோ ஜிந்தா, உனக்கு வந்து அடி ப்ரொஃபசர் அடி இடி பேசிட்டீங்களா? மாரி விழும். ப்ரொஃபசர் நீங்க யா பேசிட்டீங்க, பப்ஸ் அவ்வளவுதான். இந்த யா டாபிக் பப்ஸ் அவ்வளவுதான் போதும்னு யா நினைக்கிறேன் பப்ஸ் யா நானு. பப்ஸ் யா தேங்க்ஸ். அவ்வளவுதானே. ஆர்கே பேசுங்க, அது ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு ஆர்கே, இருந்தாரு. எனக்கே ஆர்கே வாய்ஸ ஜிந்தா கேட்கணும்னு இருக்கு. நான் ஜிந்தா வந்து டாம் ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இல்ல ஜிந்தா அண்ட் ஆர்கேக்கு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கு 2 பேருக்கும். யார ரிமூவ் பண்ணிட்டீங்க? ஜிந்தாவை தான் ரிமூவ் ஜிந்தாவை பண்ணேன். நிறுத்த மாட்டேங்கிறா ஏமா மனுஷன் நிறுத்த மாட்டேங்கிறா. இப்ப திரும்ப BB8ன்ற ஐடியில வருவான். இதுல வந்து வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க, ராஜேஷ் வந்தாப்ல. ஹாய் ரிதீஷ், ஹவ் ஆர் யூ ரிதீஷ்? சாரி ரதீஷ், மன்னிச்சிருங்க ரதீஷ். இவங்களால பேச முடியலையோ பாப்பாய்? ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? ஹலோ 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 ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. தரன் தரன் தரன். பக் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட மைக்ல. ரத்தீஷ்க்கு பக் இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். அவன் அந்த மனுஷன் டெய்லி போராடுவாரு ஸ்பேஸ்ல வந்து பேசுறதுக்கு. ஸ்பேஸ்ல வந்து பேசுறதுக்கு போராடுவாராம். ரதீஷ், இவங்களால அன்மியூட் பண்ண முடியலையா? ஹார்கே வந்துட்டாப்லயே. ஹாய் ஹார்கே, ஹவ் ஆர் யூ? கேக்குதா? கேக்குதா ஹார்கே? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். எப்படி இருக்கீங்க? யா குட். கொஞ்சம் ஃபீவர் தான். ஓகே நவ் ஃபைன். அச்சச்சோ. ஓகே ஒரு சொல்லுங்க. 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ் வந்து பேசிடுறேன், ஒரே நிமிஷம். யோ, நான் வந்து அடுத்தவனை வந்து வாயில வந்து கைய வச்சு நிறுத்திட்டு ஆர்கே வராப்லனா ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்து பேசுறேன் அப்படிங்கிறாப்ல. சொல்லுங்க ரோஷ், எப்படி இருக்கீங்க ரோஷ்? ஹவ் ஆர் யூ? டாம் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். என்னடா தூங்கிட்டே பேசுறான்? இல்ல கோல்டு. கோல்டா? எல்லா இடத்துக்கும் கோல்டு. எல்லாரும் பாருங்க, கிளைமேட் அவ்வளவுதான் சேஞ்ச் ஆகுது. எல்லாரும் பார்த்து பத்திரமா. சண்டை நின்னு போச்சு இல்ல? சண்டை நின்னு உடனே எல்லாரும் ஓடி போயிருவீங்களே, எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஓடி போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே உங்க போனை கையில எடுக்கணும், ஸ்கிரீனை பார்க்கணும். மேல லெஃப்ட் கார்னர்ல மைக்க பிடிச்சிட்டு நிக்கிறதா உங்க டாமை ஃபாலோ பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க, போடுற ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே டன். அடுத்து சொல்லுங்க ரோஷ். என்ன ரோஷ், என்ன காலையில ஏதோ சண்டையாமா? என்ன கதை? ஐயோ மீண்டுமா தெம்பலமா? இல்லையா? சரி ஓகே, குட் கேர்ள் குட் கேர்ள். ஏதா இருந்தாலுமே சரி, ஜாலியா இருங்க. சொல்றாங்க விமர்சிக்கிறவங்க. என் நேம் ராஜேஷ். சரி. என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், நான் வந்து யூடியூப்ல வந்து இந்த ஃபேண்டம் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். அது சரி. மட்டும்தான், அது வரைக்கும் தான், இதுவரைக்கும் நான் அவதான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் எல்லா ஃபேண்டமும் பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். சரி. இதை வச்சு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், எனக்கு தோணும் ஒப்பீனியன். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இது மாதிரி வந்து அடுத்தவங்க பண்ண அவங்களை விட நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா பேசுறீங்க, பண்ணிருக்கீங்க இந்த ஃபேண்டம்ல. இந்த ஐடிலாம் நீங்க பண்ணிருக்கீங்க தான் எனக்கு தோணுது. சோ அதனால அபியூஸ் நீங்க பண்ணிருக்கோன்னு சொல்றீங்களா? அபியூஸ் அப்படி இல்ல பண்றோம்னு அப்படி இல்ல சொல்றீங்க. சரி சரி. அவங்களை விட கம்பேர் பண்ணும்போது நீங்க அதிகமாவே எல்லார பத்தியும் பேசியிருக்கீங்க. அபியூஸ் புரியுதுங்களா? யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு மென்ஷன் சொல்லுங்க. பண்ணுங்க. யாரு பேசினா, என்ன பேசணும்? அதான் சொன்னேனே, நீங்க MS டாம் பாப்பாய் நீங்க எல்லாம் பேசியிருக்கதையும் நான் வந்து எனக்கு வந்து யூடியூப்ல ரெக்கார்ட் போவாங்கல்ல. அபியூஸ் பண்ணதா? அபியூஸ் இல்ல ஹேட்டர்ஸ் கொடுக்குறீங்க, நெகட்டிவ் யார பத்தி ஒரே நிமிஷம் இருங்க ராஜேஷ், நீங்க ஒரே நிமிஷம் ராஜேஷ் 1 செகண்ட் இருங்க. நான் வந்து நேத்து லாஸ்ட் வீக் அப்படி சொல்லல, நான் சொல்றது வந்து லாஸ்ட் 50 டேஸ் இது மாதிரி அந்த ரெக்கார்ட் எல்லாம் திரும்ப யூடியூப்ல அப்லோட் ஆகும்ல, அதை வச்சு கேட்டதை வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது இந்த லாஸ்ட் 1 வீக் இல்ல 2 வீக்ஸ் நீங்க நடக்க அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நடந்ததுதான் நீங்களும் பேசுனீங்க. அடுத்த ஃபேண்டம் பேசுனது நான் யூடியூப்ல ரெக்கார்டு கேட்டிருக்கேன். நீங்க சொன்ன SVE அடுத்து வேற NP அந்த ஃபேண்டம் எல்லா ஃபேண்டமும் யூடியூப் ரெக்கார்டு கேட்டிருக்கேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்ட வரையிலும் நீங்க எஸ்பெஷலி சரிங்களா, நீங்க பேசுன மாதிரி வேற எந்த ஒரு ஐடியும் வேற எதுலயும் நான் பேசி நான் கேட்டதில்ல. அது மாதிரி இன்னும் ஒரு பர்சன், இன்னும் ஒரு 2% இருக்காங்க. அந்த பர்சன் இருந்தாங்கன்னா அந்த